நேற்றுலேருந்து வந்துட்டு உள்ளூர் கிரிக்கெட், தமிழ்நாடு கிரிக்கெட், இந்தியா கிரிக்கெட் கிடையாது, உலக கிரிக்கெட்டே வந்துட்டு ஒரு 13-14 வயசு பையனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆஹா ஓஹோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. த ஒன் அண்ட் ஒன்லி வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கேவிஎஃப் ஃப்ளவர் இல்லையா, நம்ம ஷார்ட்ஸில் வந்துட்டு போட்டு போதே வந்துட்டு சொல்லியிருந்தேன். இந்த கேவிஎஃப் ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா, நான் அடித்த 10 பேருமே டானுங்க தான் அப்படின்ற மாதிரி நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கிளாஸ் பவுலர்ஸ் 7 பேரை அடிச்சு செஞ்சுரி அப்படின்றத போட்டிருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் வந்துட்டு ஒரு 94 ரன்ல இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஷீத் கான் மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் பவுலர் வந்துட்டு 6 அடிச்சு செஞ்சுரி போடுறது அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கே ஒரு தனி தில்லு வேணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஸோ இந்த பையனை வந்துட்டு நோட் பண்ணி வைங்களா, இதே மாதிரி இன்னொரு 4 இன்னிங்ஸ் ஆடினா அப்படின்னா ஐபிஎல் எப்படி வந்துட்டு ஒரு 14 வயசுலேயே வந்துட்டு டெபியூ ஆகி எல்லாத்தையும் பேச வச்சானோ அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாரு அப்படின்ற பட்சத்தில் 15 வயசுலேயே இந்தியன் டீமுக்குள்ளே போய் கண்டிப்பாக பேச வைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ராமிசிங்கான பிளேயராக மாறி இருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்றுலேருந்தே வந்துட்டு பார்த்தோம்னா சச்சின், யுவராஜ் சிங்கில் ஆரம்பித்து ஒரு சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே வைபவ் சூரியவன்ஷி போய் சேர்ந்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 26-30 ரன் எடுத்துகிட்டு அவுட் ஆனோடனே அழுதுகிட்டே வெளியே வந்த பையன் நேற்று வந்துட்டு பவுலிங்க்கு பேர் போய் பவுலிங் கட்டமைப்பு இந்த சீசனில் ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்த குஜராத்தை அடின்னு சொல்லி அடிச்சு தன்னுடைய ஆக்ரோஷமான பேட்டிங்கை காட்டியிருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் நினச்சி நின்று ஆடினா இதாண்டா உங்க கதி அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே இருந்துச்சு. யார் இந்த சூரியவன்ஷி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரை ஏன் ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ விடாப்படியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியவன்ஷி 14 வயசுல சாதிச்சது மட்டும்தான் இன்னைக்கு பேசப்படுது. பட் அந்த சாதனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு பின்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி இருக்கார் இல்லையா, பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாட்னா இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மோதிப்பூர் கிராமம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் பிறக்கிறாரு. அப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண விவசாயி. அவரும் வந்துட்டு அவர் சின்ன வயசுல இருக்கும்போது கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒருத்தர் தான். பட் அன்னைக்கு அவருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒத்துக்கல அப்படின்ற வந்துட்டு பையன் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா அதுக்கு முதல் அவளால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவருக்குன்னு சொந்தமாக இருந்த ஒரே ஒரு இடத்தையும் விட்டு பையன் கிரிக்கெட் விளையாண்டா போதும், பையனுடைய ஆசை நிறைவேறினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியவன்ஷிக்கு அவ்வளவு இது சொல்றது ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாகவே மாறுறாரு, சப்போர்ட் சிஸ்டமாகவே மாறுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பாவோட சப்போர்ட் இந்த அளவுக்கு இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 8 வயசுல டிஸ்ட்ரிக்ட் லெவலான டோர்னமெண்ட்ஸ் அப்படின்றத சூரியவன்ஷி ஆடுறாரு. அவருடைய 12 வயசுலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பீகாருக்காக ராஞ்சி டிராஃபியில் விளையாட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராஞ்சி டிராஃபிலெல்லாம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுமே அவர் லைஃப்பில் ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் கிடைக்கல. ஏன்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது பீகாரில் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடக்கூடியவங்களுடைய நிலைமை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு படு மோசம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. பிசிசிஐ பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியவன்ஷியுமே வெளியே தெரியாமல் தான் இருக்காரு. இருந்தாலும் அவர் கடினமாக உழைச்சி எப்படி சொல்றது ப்ராக்டிஸ் பண்ணி விளையாண்டதுனால முத்தரப்பு போட்டிகள் எல்லாம் அண்டர் 19 முத்தரப்பு போட்டிகள் எல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அவருக்கு கிடைக்குது. ஸோ அப்படி அவர் போய் விளையாடும் போது தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விவிஎஸ் லட்சுமண் கண்ணில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியவன்ஷி வர்றாரு. ஸோ சூரியவன்ஷியுடைய பேட்டிங்கை பார்த்து லட்சுமண் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராகுல் டிராவிட் இருக்காங்க இல்லையா, ஸோ விவிஎஸ் லட்சுமண், ராகுல் டிராவிட் இவங்கெல்லாம் ஒரே பேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராகுல் டிராவிட் கிட்ட வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்துட்டு சூரியவன்ஷின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான், அவனை வந்துட்டு ஐபிஎல்ல எடுங்க, நல்ல டேலண்டாக இருக்கான், நல்லா வரணும் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லட்சுமண் சொன்னதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராகுல் டிராவிட்டும் வந்துட்டு சரி ஓகே நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ ஐபிஎல் தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியவன்ஷியை ட்ரையலுக்கு கூப்பிடுறாங்க. ஒரே ஒரு ஓவர் அப்படின்றது தான் சூரியவன்ஷிக்கு பேட்டிங்காக கொடுக்கப்படுது ட்ரையல்ஸ் பார்க்கறதுக்கு. அதுலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராகுல் டிராவிட்டை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. உடனடியாக வந்துட்டு ராகுல் டிராவிட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பையன் மேலே ஒரு கண் வைங்க, நம்ம எடுக்கிறோம் எடுக்கல அப்படின்றத தாண்டி இந்த பையனை எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் மேலே ஒரு கண் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்துட்டு நாக்பூரில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸினுடைய ப்ராக்டிஸ் நடக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு சூரியவன்ஷியை கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி ஐபிஎல் ஏலத்திலே
எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியவன்ஷிக்கு கடுமையான போட்டி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ், இன்னொரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 டீமும் போட்டி போடுறாங்க. அந்த பையனுடைய அடிப்படை விலை 30 லட்சமாக இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரைக்கும் போய் சூரியவன்ஷியை டீமில் எடுக்கிறாங்க. அன்னைக்கே எல்லாருமே கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, என்னடா இது ஒரு 13-14 வயசு பையன், ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பையனுக்கு வந்துட்டு இவ்வளோ விலை அப்படின்றத ராஜஸ்தான் ராயல்ஸ் கொடுக்கணுமா, அப்படி அந்த பையன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கே ராகுல் டிராவிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நீங்கள் களத்தில் பார்ப்பீங்க. ஸோ அவன் வந்துட்டு அந்த ஹிட்டிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அவன் அடிக்கக்கூடிய ஸ்டைல் அப்படின்றதுக்கே இந்த விலை வந்துட்டு நியாயமான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பையனுக்கு 6 அடிக்கக்கூடிய திறமை அப்படின்றது நிறைய இருக்குது. அதுவும் லாங் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, லாங் கிரவுண்ட்ஸில் அதிகப்படியான 6 அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஸ்டாட்டிக்ஸ்லாம் வச்சு அவரை எடுக்கிறாங்க. ஸோ அப்படி உள்ளே வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா சூரியவன்ஷி ஆடின ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்துட்டு தன்னுடைய ஃபஸ்ட்டு பால்லேயே ஷர்துல் தாக்கூர் மாதிரியான ஒரு பவுலரை வந்துட்டு ஹிட் பண்ணுறாப்புல. ஃபஸ்ட்டு பாலே 6 அடிக்கிறாப்புல. சரி ஓகே, டிராவிட் சொன்னது உண்மைதான் போலையப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே யோசிக்கவும் வைக்கிறாரு. பட் ஃபஸ்ட்டு 2 மேட்சஸில் வந்துட்டு 6-4 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா கம்மியான ரன்ஸ் அப்படின்றத அடிக்க முடிஞ்சிருச்சு. பட் இந்த வயசில் மற்ற பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸை விட நல்லாவே சூரியவன்ஷி விளையாண்டாரு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் 1 கோடி ரூபாய்க்கான எஃபெக்ட் எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், இஷாந்த் சர்மா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ரஷீத் கான், எக்கச்சக்கமான பவுலர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாண்ட பவுலர்ஸ். அவங்க நாட்டை ரஷீத் கான் மாதிரியான பவுலர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கிளாஸ் பவுலர்ஸு அப்படின்னே சொல்லலாம். நீ யாராக வேணாலும் இது இன்றைக்கி நான் அடிக்கிற மூடில் இருக்கண்டா அப்படின்ற மாதிரி 7 பவுலர்ஸையுமே தணர விடுறாப்புல அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இஷாந்த் சர்மா மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ் கூட நேற்று என்னடா பண்ணுறது இவனை அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய நிலைமைக்கு ஜிடி பவுலர்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருக்காப்புல அப்படின்னு தான் சொன்னோம். அதனால தான் நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங்கில் ஆரம்பிச்சு பலருமே வந்துட்டு எப்பா என்ன மாதிரியான ஆட்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு சூரியவன்ஷிக்கு கிளாப் தட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 14 வயசில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரியான மீன் டெம்ப்ளேட்ஸும் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதே மாதிரி இன்னொரு 5 இன்னிங்ஸ் மட்டும் ஆடிடுறா தம்பி, இந்தியன் டீம்லையும் நீ 15 வயசுக்குள்ளேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சூரியவன்ஷிக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் சூரியவன்ஷியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நேற்று மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவருடைய பேட்டிங்கை பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.